அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நாம் பார்க்க போகிறது ஒரு மொழியினுடைய முக்கியத்துவம். நமக்கு மற்றவங்களோட பேசுகிறப்ப ஒரு மொழி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நமது எண்ணங்கள் நம்ம மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன உணர்வுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மொழி ரொம்ப முக்கியமான ஒன்று. மொழி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நமது கலாச்சாரம் வளர்ந்துருக்குமாங்கிறது சந்தேகம்தான். அதே போல் ஒரு கணிப்பொறி இருக்குது, அது ஒரு மனிதன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் மிகவும் எஃபிஷியண்ட்டாக ஒரு இன்டலெக்சுவலோட ஒரு சிறப்பாக செய்வதற்கு நாம் உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு எந்திரம். அந்த எந்திரத்துக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும், ஒரு செயலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு மொழி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த மொழிகளில் தான் பைத்தன் நிரலாக்க மொழி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். எப்படி நம்ம நிறைய மொழிகள் இருக்கோ, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, இது மாதிரி நிறைய மொழிகள் இருக்கோ, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு நம்ம கட்டளைகள் கொடுக்கறதுக்கும் நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் செஞ்சு வாங்கிக்கிறதுக்கும் ஒரு மொழி முக்கியமான இடத்த வகிக்குது. அந்த மொழியில் நம்ம கட்டளைகளை அதற்குரிய வகையில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு விதமான சின்டாக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு விதமான ப்ரோக்ராமிங் ஸ்டைல் இருக்குது. அந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி அந்த கணிப்பொறிக்கு நமக்கு என்னென்ன வேலையை செய்ய வைக்கணுமோ அதை செய்ய வைக்கிறோம். இப்போ இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது பைத்தன் நிரலாக்க மொழியை எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம். அதுவும் யூஸ்வலாக டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங்க்கு பதிலாக எப்படி பிளாக் பேஸ்டாக ஈஸியாக கற்றுக்க போகிறோங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நாம் பார்க்க போகிறது பைத்தன் நிரலாக்கம், சே ஹை டு பைத்தன். இதில் முக்கியமான விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பைத்தன் நிரலாக்க மொழியை யார் க்ரியேட் பண்ணாங்கங்கிறது. கைடோ வென் ரோசம் அப்படிங்கிற 1991 இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணார். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படிலாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி அதுக்குரிய அவுட்புட் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது 3 விதமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆன்லைன் பைத்தன் பிளாட்ஃபார்ம் ஒன்று, ரெண்டாவது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ரெண்டாவது செகண்ட் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம், மூணாவது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கூடிய மொபைல்லே கூட நம்ம பைத்தன் ப்ரோக்ராமிங் போடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த எல்லா வழியிலையும் நம்ம இந்த பைத்தன் ப்ரோக்ராம் போட போகிறோம். ஆன்லைன் பைத்தன் எந்த கம்பைலர் வேணாலும் யூஸ் பண்ணி, நமக்கு எது கன்வீனியண்ட்டான கம்பைலரோ அந்த கம்பைலர் யூஸ் பண்ணி ஆன்லைனில் நம்ம இந்த கோடிங் போடலாம். ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நம்ம இப்போ லேர்ன் பண்ணக்கூடிய பிளாக் பேஸ்டு கோடிங்கை இந்த EduBlocks அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஆன்லைன், இதுவும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான். அடுத்தது ஹைடெக் லேபில் இன்டர்நெட் வசதி இல்லைன்னா கூட எப்படி ஒரு பைத்தன் கோடிங்கை டெக்ஸ்ட் பேஸ்டாக போடுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நாலாவதாக இருக்கிறது மொபைல் யூஸ் பண்ணி போடலாம். நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணி கூகுள் ஸ்டோரில் போய் எந்த ஒரு ஆப்பை வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி, அதாவது மொபைலில் பைத்தன் கோடிங் ஆப்ஸ் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதை ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமிங் போட முடியும். இப்போ நம்ம அடுத்தது ஹைடெக் லேபில் எப்படி ப்ரோக்ராமிங் போட போகிறோம், ஹைடெக் லேபில் எப்படி ஒரு Gedit அப்படிங்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி கோடு போட போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மேலே டெஸ்க்டாப்பில் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு யூ வில் கெட் டெர்மினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெர்மினல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டெர்மினல் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அந்த டெர்மினல் விண்டோவில் யூ கேன் see டாலருங்கிற டெர்மினல் ப்ராம்ப்ட் இருக்கும். அந்த டெர்மினல் ப்ராம்ப்டில் Gedit நேம் ஆஃப் த ப்ரோக்ராம், என்ன ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ அதுக்குரிய ப்ரோக்ராமிங் நேம், அதாவது ப்ரோக்ராமுடைய ஃபைல் நேம் நீங்கள் டைப் பண்ணணும். Gedit ஸ்பேஸ் sample.py கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நீங்கள் உங்கள் கோடை டைப் பண்ணிவிட்டு, ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக கோடை டைப் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு again you can come to terminal. டெர்மினலில் பைத்தன் sample.py
டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே யூ வில் கெட் த அவுட்புட். இதுதான் ஹைடெக் லேபில் எப்படி பைத்தன் கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெத்தட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது EduBlock. இந்த EduBlock-ஐ யூஸ் பண்ணி நம்ம பிளாக் பேஸ்டு பைத்தன் கோடிங் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் EduBlock பை Anaconda இந்த வெப்சைட், இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம கோடிங் போட போகிறோம். இந்த EduBlock பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணது ஜோஷுவா லோ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமர். இந்த ப்ரோக்ராம், இந்த EduBlocks எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, நம்ம கோடிங் எதுவுமே டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த கோடிங் ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணாவே போதும். அதுக்குரிய ரெலவெண்ட் கோட் உங்களுக்கு கோட் ப்ரிவியூவில் டெவலப் ஆயிரும். நீங்கள் டெவலப் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சின்டாக்ஸ் எல்லாம் படித்து கிராமர்லாம் படித்து நம்ம கோட் டெவலப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிளாக்கை எடுத்துகிட்டு வந்து கோடிங் ஏரியாவில் போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு ஈஸியாக கோட் டெவலப் ஆயிரும். இது ஆக்சுவலி பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோடிங் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட்டாக லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? அப்படிப்பட்ட நியூ லேர்னர்ஸ் அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோட் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். Now let us go to the platform. இப்போ EduBlock பிளாட்ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இல்லை எந்த ப்ரௌசர் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த ப்ரௌசர் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ப்ரௌசரில் அட்ரஸ் பாரில் EduBlocksன்னு டைப் பண்ணுங்கள். EduBlocks டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு EduBlock உடைய லிங்க் ஓப்பன் ஆகிடும். அதில் சூஸ் திஸ் பைத்தன் 3 அப்படிங்கிற இந்த லிங்க், இங்கே பாருங்கள், பைத்தன் 3ங்கிற ஒரு லிங்க் இருக்குது, EduBlockங்கிற ஒரு லிங்க் இருக்குது. Instead of clicking EduBlocks, you can go for Python 3. Python 3 தான் நம்ம போட போகிறோம். Python 3 கிளிக் பண்ணிக்கிறோம். Python 3 கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த EduBlock உடைய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம we are going to code for Python. So we click Python 3. Python 3ங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த EduBlock உடைய பைத்தன் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்களுக்கு there are 3 panels, 3 பேனல் இருக்கிறது பார்க்குறீங்க. இதில் லெஃப்ட் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாக் மெனுன்னு சொல்கிறோம். இந்த பிளாக்ஸ் ஒவ்வொரு மெனுவையும் கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த ஒவ்வொரு மெனுக்குடைய பிளாக்ஸ் உங்களுக்கு அடிஷ்னல் ஒரு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். பாருங்கள், வேரியபிள் கிளிக் பண்ணுறோம், அதுக்குரிய பிளாக் ஓப்பன் ஆகும். ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணுறீங்க, அதுக்குரிய பிளாக்ஸ், அதில் என்னென்னலாம் பிளாக்ஸ் இருக்கோ அது ஓப்பன் ஆகும். டெக்ஸ்ட்டுக்குரிய பிளாக்ஸு, மேத்துக்குரிய பிளாக்கு, லாஜிக்குரிய பிளாக், இது மாதிரி எந்த பிளாக் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் அதுக்குரிய பிளாக் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நடுவில் இருக்கிற இந்த ஏரியாவை நம்ம கோடிங் ஏரியான்னு சொல்கிறோம். இப்போ இங்கே இதில் இருந்து ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே பிரிண்ட் பிளாக் இருக்குது. இந்த பிரிண்ட் பிளாக்கை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ இந்த பிளாக் உங்களுக்கு வேணான்னு வச்சுக்கிங்களேன், யூ வாண்ட் டு டெலிட் திஸ் பிளாக். அப்போ என்ன பண்ணணும், இந்த பிளாக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த பிளாக் ஏரியாவில் விட்டுறணும். இந்த பிளாக்கை இப்போ இருக்குது, இந்த பிளாக்கை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள், யூ டோன்ட் வாண்ட் திஸ் பிளாக். அப்போ இந்த பிளாக்கை எடுத்துகிட்டு வந்து இந்த ஏரியாவில் விட்டுருங்க. உடனே இட் வில் டிஸப்பியர். இப்போ நம்ம த அனதர் வே ஆஃப் பிரிங்கிங் த பிளாக், பிரிண்ட் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி கொண்டு வந்து ஸ்டார்ட் கோட் ஹியரில் அட்டாச் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே அட்டாச் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஒரு ரெலவெண்ட் கோட் இங்கே க்ரியேட் ஆகிடும். பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு, அதே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இதை ரன் பண்ணுறோம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே டாப் கார்னரில் தெர் ஆர் 2 பட்டன்ஸ். ஒன்று சேவுங்கிற பட்டன் ஒன்று இருக்குது, ரன்ங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு சேவ் திஸ் கோடு அப்படின்னா நீங்கள் இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணி இந்த கோடை சேவ் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள், இங்கே உங்கள் கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இல்லை கோடை ரன் பண்ணணும் அப்படின்னா யூ கிளிக் திஸ் ரன் பட்டன். ரன் கொடுத்த உடனே பாருங்கள், இந்த கோடுக்குரிய அவுட்புட் உங்களுக்கு இந்த ப்ரிவ்யூ விண்டோவில் உங்களுக்கு வந்துடும். இந்த ப்ரிவ்யூ விண்டோவில் we can use this preview window for 2 reasons. The first one is for code, the other one is for output. கோட் பார்க்கணும், நீங்கள் ஜெனரேட் பண்ண கோட் பார்க்கணுன்னா இந்த கோடை கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு இந்த கோடு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னா அவுட்புட்டை கிளிக் பண்ணிவிட்டு யூ கிளிக் ரன் பட்டன்.
ரன் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்கள் இந்த கோடுக்குரிய அவுட்புட் உங்களுக்கு வந்துருச்சு. இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் திஸ் அவுட்புட் அப்படின்னா யூ கிளிக் திஸ் ஸ்டாப் பட்டன். ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கோடு ஜெனரேட் ஆகிடுச்சு. யூ ரிமூவ் திஸ் கோட், யூ ரிமூவ் திஸ் அண்ட் யூ கேன் ஜெனரேட் நியூ கோட். இதுதான் இந்த EduBlocks-ஐ யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய மெத்தட். அனதர் வே ஆஃப் டூயிங் பைத்தன் கோட் அப்படின்னா you go for another new window and type online python compiler னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு you will get lot of online compilers. இதில் எந்த கம்பைலர் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கம்பைலரில் you can generate code, you can type code. இப்போ நம்ம இந்த கோடுக்கும் இந்த இதில் நம்ம ஆன்லைன் கோடிங் இந்த பிளாட்ஃபார்முக்கும் EduBlocks யூஸ் பண்ணி நம்ம போடக்கூடிய கோடிங்க்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மில் கோடிங் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், நீங்கள் அதுக்குரிய சின்டெக்ஸ் தெரிஞ்சிருந்தா, அதனுடைய கிராமர் தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு கோடிங் எப்படி கோடை ஜெனரேட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் கோடு போட முடியும். இந்த EduBlock-ஐ பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளாக்கை கிளிக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணாலும் அதுக்குரிய கோடு நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குரிய வேல்யூவையும் டேட்டாவை மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஈஸியாக உங்களுக்கு கோட் ஜெனரேட் ஆகிடும். அதுதான் இந்த EduBlocks-க்கும் பிளாக் பேஸ்டு கோடிங்க்கும் நார்மல் கோடிங்க்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ பைத்தன் ப்ரோக்ராமிங்கை எந்தெந்த வழியிலலாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற மெத்தட்ஸை பார்த்தோம். ஒன்று ஆன்லைன் பைத்தன் கம்பைலர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். ஈவன் EduBlocks கூட ஆன்லைன் பைத்தன் கம்பைலர் தான். இந்த கம்பைலருக்கும் அந்த யூஷுவல் டெக்ஸ்ட் பேஸ்டு கம்பைலருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. டெக்ஸ்ட் பேஸ்டு கம்பைலர்னால் உங்களுக்கு முன்னாடியே கோடிங் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் அந்த கோட் டைப் பண்ணி ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிளாக்ல ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிளாக்கை கிளிக் பண்ணி கோட் ஏரியாவில் கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ண உடனேயே உங்களுக்கு ப்ரிவ்யூ விண்டோவில் கோட் ஜெனரேட் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோடையே காப்பி பண்ணி கொண்டு போய் எந்த கம்பைலரில் வேணாலும் நீங்கள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் another ஒன் மெத்தட். மூணாவது மெத்தட் நீங்கள் பார்த்தீங்க, இன்டர்நெட் வசதி இல்லைன்னா கூட ஹைடெக் லேபில் எப்படி பைத்தன் கோடிங் போடுறதுங்கிறத பார்த்தோம். இந்த 3 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தடை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்குறப்ப யூ கேன் சூஸ் திஸ் பிளாக் பேஸ்டு கோடிங் பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் கோட் டைப் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ டு அதர் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆன்லைன் பைத்தன் கம்பைலர் போகலாம், இல்லை இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஏதாவது ஒரு பைத்தன் கம்பைலரை டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் வித்தவுட் யூஸிங் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. டைரெக்டாகவே நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இது லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். IDLE-யை டவுன்லோட் பண்ணி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். யூ கேன் சூஸ் விச் இஸ் ஆப்ட் ஃபார் யூ. தேங்க்யூ.